ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாதாம் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: சுகர் ஒரு பவுல் அளவுக்கு, 4 ஏலக்காய், எண்ணெய் தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கீ 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 பவுல் அளவுக்கு மைதா. பாருங்கள், இந்த பவுலில் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம பாதாம் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்குறவங்க நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீ நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லா சூடு பண்ணி நல்லா இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 பவுல் சர்க்கரைக்கு 1 பவுல் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ரொம்ப பாக்காக வேண்டாம், லைட்டாக ஆனால் மட்டும் போதும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாக்கு ஒட்டி வந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம பாக்கு லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சைஸில் நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம். கொஞ்சமாக நம்ம மாவு தடவி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த ஷேப்பில் நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஷேப்பில் மடிச்சு எடுத்துட்டு 2 பக்கம் நம்ம நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்கலாம். பாருங்க, இந்த ஷேப்பில் நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா விட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெயில் விட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் அதிலே விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம சர்க்கரை பாகில் போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அப்போதான் ஸ்வீட் நல்லா அதுக்கு இறங்கும். பாருங்க, ஆச்சு. இப்போ இது நம்ம ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிறதுல நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இது நம்ம போட்டு வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.